முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலினுக்கு காலை நடைபயிற்சியின் போது லேசான தலைசுற்றல் ஏற்பட்டதாகவும் இதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதல்வர் கூறிய அறிகுறிகளுக்கு ஏற்ப மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்துள்ளார். லேசான தலைசுற்றல் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து குடும்பத்தினர் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்த நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் பூரண நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார். அவையில் முழக்கம் எழுப்புவதாக இருந்தால் வெளியே செல்லுமாறு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் காங்கிரஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமரி ஆனந்தன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டு பூமிக்கு திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது முழக்கம் எழுப்புவதாக இருந்தால் அவையை விட்டு வெளியே செல்லுமாறும், அவையிலிருந்து கொண்டு முழக்கங்களை எழுப்புவது சரியல்ல, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பதிலளிக்க அரசு தயாராக உள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதல், கீழடி அறிக்கை உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. மாநிலங்களவை கூடியதும் அண்மையில் விமான விபத்தில் மறைந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், கீழடி ஆய்வறிக்கை உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கினர். இதனை ஏற்க மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பஹல்காம் தாக்குதலில் இதுவரை பயங்கரவாதிகள் பிடிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது தலையீட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக 24 முறை கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை முன்னவர் ஜே.பி. நட்டா, ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேச இந்திய அரசு அனைத்து வழிகளிலும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபி பெற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியக்லாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓடிபி எதற்காக கேட்கிறார்கள், ஓடிபி விவரங்களை பகிர வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தி வெளிப்படையாக விளம்பரம் செய்யப்படும் நிலையில் எதற்காக கேட்கிறார்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து ஆதார் விவரங்களை சேகரிக்கும் தனியார் நிறுவனம் அமெரிக்க நிறுவனத்திற்கு இதனை விற்பனை செய்தால் என்ன செய்வது, இந்திய மக்கள் இவ்வாறுதான் கையாளப்படுவார்களா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தனது கட்சியின் உறுப்பினர் விவரங்களை சேகரிப்பதில் தவறில்லை, ஆனால் அந்த விவரங்கள் எவ்வாறு கையாளப்படும், எவ்வாறு பாதுகாக்கப்படும், எவ்வாறு அளிக்கப்படும் என்பது தொடர்பான எந்த திட்டமும் விவரங்களும் இல்லை. மக்களின் தரவுகளை பாதுகாப்பது தொடர்பான தொழில்நுட்ப தகவல் பாதுகாப்பு விதிகள் இன்னமும் உருவாக்கப்படவில்லை. இது மிகவும் ஆபத்தானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அரசியலமைப்பின் கடமை என்றும் கூறினர். ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபியை பெற இடைக்கால தடை விதிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம், ஆனால் ஓடிபி விவரங்களை கேட்கக்கூடாது என குறிப்பிட்டனர். மேலும் வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து சேர்ப்பதாகவும், டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்தும் வழக்கு தொடர்பாகவும் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். கும்மிடிப்பூண்டியில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளியின் புகைப்படத்துடன் ரயில்வே போலீசார் தீவிர சோதனை செய்து வருகின்றனர். குற்றவாளியின் புகைப்படங்கள் அண்மையில் வெளியான நிலையில் அவற்றை ரயில் நிலையங்களில் ஒட்டி இதுபோன்ற நபரை பார்த்தால் உடனடியாக பிடித்து தகவல் கொடுக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் குற்றவாளியின் போட்டோக்களை அனுப்பி உஷார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் கடைசியாக அந்த நபர் இறங்கி சென்ற ரயில் நிலையத்தில் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
சிவகாசி அருகே ஆண்டியாபுரம் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரமான பட்டாசு வெடிவிபத்தில் 3 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் ஒரு ஆண் தொழிலாளர், 2 பெண் தொழிலாளர் உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி அருகே சீவநல்லூர் பகுதியில் கடந்தை குழவி கடித்து கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே சீவநல்லூர் என்ற பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த தென்னை மரத்தில் விஷக்குழவி கூடியிருந்துள்ளது. இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற 5க்கும் மேற்பட்டவர்களை குழவி கடித்ததில் கணவன் மனைவியான லட்சுமண பிள்ளை மற்றும் மகராசி ஆகிய 2 பேர் மரணமடைந்தனர். இதனையடுத்து குழவி கூட்டை அப்புறப்படுத்த தீயணைப்புத் துறையினர் காலதாமதம் செய்ததால் மேலும் 3 பேரை குழவி கொட்டியதில் 3வரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானாவில் தங்க நகை ஷோரூம் சுவற்றில் துளையிட்டு 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யாபேட்டையில் உள்ள சாய் சந்தோஷ் ஜுவல்லரியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஷோரூமில் பின்பக்க சுவரில் ஒரு ஆள் நுழையும் அளவிற்கு துளையிட்டு அதன் வழியாக உள்ளே சென்ற மர்ம நபர் பின்னர் லாக்கர் ரூமில் இருந்த ஷட்டரை கேஷ் கட்டர் மூலம் உடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். மொத்தம் 17 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 18 கிலோ தங்க நகைகள் கொள்ளை போனதாக கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி சிசிடிவி அமைப்பை ஆஃப் செய்துவிட்டு இந்த துணிகரத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஷோரூம் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து கடை உரிமையாளர், ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரையும் விடுதலை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் கடந்த 2006ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட ரயில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 189 பேர் பலியாகினர். 224 பேர் காயமடைந்தனர். இவ்வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்டு 5 பேருக்கு மரண தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2015இல் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி 12 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசத்தில் கல்வி வளாகத்தில் ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கி கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. டாக்காவில் F-7 BGI என்ற ராணுவ விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தியாபாரி பகுதியில் உள்ள கல்வி வளாகத்தில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்தது. மாணவர்களின் வகுப்பு நிறைவடைந்த சமயத்தில் இந்த கோர விபத்து நிகழ்ந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டு மாணவர்கள், ஆசிரியர்கள் அலறியடித்து ஓடினர். குறிப்பாக விபத்து நடந்த பகுதி முழுவதும் கடும் புகைமூட்டம் நிலவியது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ராணுவம் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விமான விபத்தில் விமானத்தை இயக்கிய பைலட் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் 15ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் நெருக்கம் அதிகம் இருந்த பகுதி என்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்றே அஞ்சப்படுகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.